ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஃபுக்காக மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். உணவு என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, பிடித்திருந்தால் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு முன்னாடியே சைவம் அசைவம்னு போட்டு விற்கிறாங்க. அசைவம் சாப்பிடக்கூடியவங்க அசைவம் சாப்பிடுவாங்க, சைவம் சாப்பிடக்கூடியவங்க சைவம் சாப்பிட போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பீஃப் ஸ்டால் போட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு நிர்வாகி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீ பீஃப் விற்கக்கூடாது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ இந்த பீஃப் குறிப்பிட்ட ஒரு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல பீஃப் கடையை நீ போடக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பல்ட்டி அடிச்சு என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பீஃப் விற்கக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாமிசத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி. அதான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் பீஃப் மட்டும் இல்லை, மீன் கடை இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஷாப்லாம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. நம்ம அதுக்காக தான் நம்ம பீஃப் ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதற்காக தான் இந்த கடையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தான் நம்மளுடைய வயிற்று பொழுக்கே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை பற்றிய நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, உணவு என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு பீஃப் பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு மீன் இறைச்சி பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு கீரை பிடிக்காம இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுறது அவர்களுடைய உரிமை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல இதை போடக்கூடாது, அந்த இடத்துல அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக்குவது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா இதில் பார்க்கக்கூடிய நபர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா வடநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க, மூடத்தனமான விஷயம் எல்லாம் செய்யறாங்க. மாட்டு இறைச்சி இருக்குதுன்ற காரணத்துக்காக அடிச்சு கொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மனிதன் உயிரை விட மாட்டு இறைச்சி பெரிய விஷயமா என்ன? அவருக்கு பிடிக்குது, அவர் சாப்பிட்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் நிறைய மாட்டு இறைச்சி உண்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பீஃப் ஸ்டாலில் போய் பாருங்க, நிறைய ஹிந்துஸ் கூட சாப்பிட்றாங்க, தமிழர்கள் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுடும், தவறே இல்லை. உணவு என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருந்தா தான் சாப்பிடுவாங்க, பிடிக்காம போதும் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒருத்தவங்க மேலே கண்டிஷன் போடுறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய நபர்களை பார்க்குறோம், தவறான விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பரப்பிடுறாங்க, உண்மையான விஷயத்தை யாருமே பரப்புறதில்லை. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் அஞ்சி எதுக்காகவும் பேசக்கூடாது, இருக்கக்கூடிய உண்மையை உண்மைத்தன்மையோடு சொல்லணும். அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான சில நபர்கள்னால பார்த்தீங்கன்னா அந்த மதத்திற்கே மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். எந்த மதத்தையும் நாம் தவறென்று சொல்வதே இல்லை. ஏன்னா அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே சரியா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.